அன்யோங் டாலா எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்ருக்குது ஃபார் ஹேவிங்ஸ் அண்ட் நான் உங்கள் சானு. இன்றைக்கி நம்ம டேக் குக் ஒரு நியூ ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ரூம்மேட் க்ரஷ். அது என்னன்னு தெரில, சும்மா ஒரு ஸ்டோரி மைண்டுக்குள்ளே வந்துச்சா, அதான் நானும் வந்துட்டு ஒன் ஷாட்டாக போட்டுடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். தெரிலடா எப்படி போக போகுதுன்னு எனக்கே தெரில. எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இன்ட்ரோலாம் எதுவும் இல்லைடா, அப்படியே ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் இப்போ நம்ம ஒரு பெரிய யூனிவர்சிட்டி பார்க்குறோம். ஸோ அங்கே இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் புதுசாக வந்துட்டுருக்காங்க, ஃப்ரெஷர்ஸ் எல்லோரும். ஸோ வேறு ஊர்லேருந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ ஜேகே வந்துட்டு அவரோட பேரண்ட்ஸோடு வந்துட்டுருக்காரு. ஸோ ஜேகேயோட அப்பா அம்மா தான் வந்துட்டு ஜேகேக்கு அந்த சூட் கேஸ்லாம் தூக்கிட்டு வராங்க. டே ஜேகே கண்ணா, இதோ அவன் ரூமு. இல்லைம்மா, இன்னும் 2 ரூம் தள்ளி போகணும், அங்கே இருக்கு பாரு அப்படின்ட்டு ஜேகே தான் அவங்க பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு போகிறாரு அவர் ரூமுக்கு. அம்மா இங்கே தான் சரி இந்தா, சூட் கேஸ்லாம் பிடி, லக்கேஜை பிடி. சரி படிக்கணுன்னா ஒழுங்கா அப்பா அம்மா வந்துட்டு கால் பண்ணுவோம், டெய்லியும் கால் எடுத்து பேசு, டைமுக்கு சாப்பிட்றா. நிறைய மார்க் வாங்கணும், நான் ஞாபகம் வச்சுக்கோ. எதுக்காக நம்ம ஊர்லேருந்து வந்திருக்கோன்னு தெரியும்ல. ஆமாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் நல்லா இருப்பேன். சரிடா, அப்புறம் யாராச்சும் வம்பு பண்ணால் சொல்லு, உடனே நாங்கள் வந்துடுறோம். நான் பார்த்துக்குறேம்மா, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. சரிடா. எங்க பிள்ளைய விட்டு வர எனக்கு மனசே வரலங்க. பாண்டி நீ வா. இருங்க, அங்கே பாருங்க, அங்கே ஒரு தம்பி இருக்காருல்ல, அவர்கிட்ட சொல்லிட்டு போவோம். நம்ம போனதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம புள்ள அழுவான். இல்லடி, நீ சொல்லி தான் அவனை அழ வைக்கிற. இல்லை, புள்ள கண்டிப்பாக அழும், இருங்க நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த ரூமில் ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க. தம்பி நிமிஷம் இங்கே வரீங்களா? அப்போ அந்த பர்சனும் அப்படியே போய் ஜேகேயோட பேரண்ட்ஸ் கிட்ட நிற்கிறாரு. சொல்லுங்க ஆண்டி. தம்பி இங்கே பாருங்கள், இதுதான் என் பையன் ஜங்குக். ரொம்ப குழந்த மாதிரி, நாங்கள் போயிட்டோன்னே அழுதுருவான். நீங்கள் தான் இவனை பார்த்துக்கணும். 2 பேரும் ஒரே ரூம்மேட் இல்லையா, பார்த்துக்குறீங்களா? ஆண்டி பார்த்துக்கிறேன். சரிங்க தம்பி, நான் வேணால் நம்பர் தரேன், நோட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒன்றுனா கால் பண்ணுங்கள். சரி ஓகே ஆண்டி, நீங்கள் நம்பர் கொடுங்க. ஸோ ஜேகேயோட அம்மாவும் அப்படியே நம்பர் தராங்க. சரிங்க தம்பி பார்த்துக்கோங்க. ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து அமுச்சு வச்சுருக்கேன், அப்படியே வந்துட்டு 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. 2 பேரும் ஒன்றாவே இருங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி. அப்புறம் தம்பி உங்கள் பேர் என்ன? என் பேர் கிம் தாயோங். சரிங்க தாயோங் தம்பி, புள்ளைய பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒன்று கேள்விப்பட்டேன், இந்த காலேஜில் கொஞ்சம் ரேகிங் அதிகமாக இருக்குமாமே, அதனால் புள்ளைய தனியாக விட்டுறாதீங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. ஸோ ஜேகேயோட அம்மாவும் அப்படியே எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டு, சரிடா கண்ணா நான் போயிட்டு வரேன். அம்மா போகாத. டேய் அழாதடா, அம்மாவால் போக முடியாது. எங்க பாருங்க புள்ள அழுகுறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, இப்படி பேசி தான் நீ அவனை அழ வைக்கிறியே. ஜேகே கண்ணா, அப்பா போயிட்டு வரேன்டா. அப்பா போகாத அப்படின்ட்டு ஜேகே போயிட்டு அவங்க அப்பாவை ஹக் பண்ணிக்கிறாரு. டே கண்ணா அழாதடா, அப்பா கூடவே தான் இருக்கேன், ஏதாவது வேணும்னா சொல்லு, ஜிபே பண்ணி விடுறேன். அப்புறம் செமஸ்டர் லீவ் விட்டோன்னே வந்துடு, அப்பா வந்துட்டு வெயிட் பண்ணுவேன், ஓகேவா? சரியாடா. சரிங்கப்பா, பார்த்து போயிட்டு வாங்க, நான் கால் பண்ணுறேன் அடிக்கடி. சரிடா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு ஜேகேயோட பேரண்ட்ஸ் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ரூமில் தயாங்கும் ஜேகேயும் மட்டும் தான் இருக்காங்க. தயாங் சொல்லு, நீங்கள் எந்த பெட்டில் தூங்குறீங்க? அந்த பெட் இருக்கே அதான். அப்போ நான் எங்கே தூங்கிக்குவா? ஓகே இங்கே தூங்கிக்கோ. சரி ஓகே அப்படின்ட்டு ஜேகே போயிட்டு அவரோட பெட்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே பெட் கவர்லாம் போட்டுட்டு அப்படியே அவரோட கபோர்ட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்காரு. ஸோ டைம் அப்படியே பாஸ் ஆகுது. ஜேகே இப்போ வந்துட்டு பெட் மேலே படுத்துட்டு ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டுட்ருக்காரு. அப்போ தயாங் வந்துட்டு, டே நிமிஷம் ஏஞ்சிக்கோ. ஏன் ஏஞ்சிக்கோடா, என்னாச்சு, எதுக்கு ஏஞ்சிக்கணும்? போய் கீழே படு. நான் என் கீழே படுக்கணும்? ஏழுமையெல்லாம் கேட்காத, போய் கீழே படு. என் மச்சான் வரான், இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ கீழே படுத்துக்கோ. நான் மாட்டேன், இது என் பெட்டு, என் ரூம், நான் ஏன் போய் கீழே படுக்கணும்? உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்கள் பெட்டில் ஷேர் பண்ணி படுத்துக்கோங்க. சொன்னா கேளு, எனக்கு இந்த பெட்டு தான் வேணும், நீ ஏஞ்சிக்கோ. மாட்டேன். இப்போ ஏஞ்சிக்கிறியா இல்லையா அப்படின்றாரு. ஸோ ஜேகேக்கு ரொம்ப பயமாக எடுத்து, ரொம்ப பண்ணுறீங்க நீங்கள், என்ன நான் வார்டன்கிட்ட சொல்லவா? இதோ பாரு, நீ யார்கிட்ட வேணால் சொல்லு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ கீழே படு.
ம், அப்படி ஓரமா கொஞ்சம் போடா அப்படின்ட்டு ஸோ ஜேகே எழுப்பி அப்படியே கீழே படுக்க வைக்கிறாரு. அப்போ கரெக்டாக ஜிம்மினும் உள்ள நுழையிறாரு. மச்சான் மச்சான் கூப்பிட்டேன். மச்சான் சேர்ந்து தூங்கலாம். சரி இது யார் கீழே படுத்துட்டு இருக்கிறது? அது என் ரூம்மேட் தான். டே மச்சான் அவனையும் கூப்பிட்டுக்கோ, 3 பேர் சேர்ந்து படுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அவன் கீழே பார்த்துப்பான், 2 பேரும் சேர்த்து போடு. மச்சான் அவனை வேணாம் போய் பக்கத்து ரூமில் படுக்க சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், அவன் அட்ஜஸ்ட் பண்ணிப்பான், நீ 2 பேரும் சேர்த்து போடு அப்படின்றாரு. ஸோ அப்படியே 2 பேரும் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு, டே அங்கே பாடுறா அழுறான்டா அவன், அழுட்டோம். ஆக்சுவலாக தாயவங்க ஜிம்முனும் நல்லா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. ஸ்கூல்லேருந்து அப்படியே ஒன்றா தான் இருக்காங்க. காலேஜ் ஜாயின் பண்ணும்போது ஒரே காலேஜ் தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட். பட் என்னன்னு தெரியல, ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணும்போது மட்டும் 2 பேருக்கும் வேறு வேறு ரூம்ஸ் கிடச்சிருக்கும். நான் மச்சான் ஸ்கூலில் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா காலேஜ் வந்தும்மா அவன் ரூம்மேட்ரா. இருக்கட்டும், அதுக்கு என்ன, அது மட்டும் இல்லை, காலையில் வேறு அவன் பேரண்ட்ஸ் அவனை என்னை பார்த்துக்க சொன்னாங்க, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். டே என்னடா மச்சான், அதெல்லாம் ஃபன் மச்சான், நீ வா தூங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஜிம்மினும் தாயங்கும் அப்படியே படுத்துக்கிறாங்க. ஸோ ஜேகே பாட்டுக்கு கீழே தான் படுத்து தூங்குறாரு. டேஸ் இப்படி தான் பாஸ் ஆகுது. தயவங்க வந்துட்டு ஜேகே நிறைய டீஸ் பண்ணுறது, நிறைய கடுப்பு ஏற்றுறது, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பார். ஆனால் ஜேகே இதெல்லாம் கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு இருப்பார். இப்போ ஒன் ஃபைன் டே ஜேகே வந்துட்டு கிளாஸஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரூம்குள்ளே என்டர் ஆகுறாரு. நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. சரி ஓகே அப்படியே பேசிட்டு ரூம்குள்ளே வராரு. பார்த்தா அங்கே தயவங்க வந்துட்டு பெட்டில் படுத்துட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. டே தாயாங் என்னோட பண்ணுறான், அதை குடுறான். என்ன இப்போ ஒன்று பிரச்சனை? ஆண்டி என்ன சொன்னாங்க? ஸ்நாக்ஸை ஷேர் பண்ணி சாப்பிட சொன்னாங்க. ஷேரிங் இஸ் கேரிங், புரியுதா? அதுக்குன்னு மொத்த ஸ்நாக்ஸும் ஒரே அளவாக தின்னுவேன். டே எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்றேன். என்னோட ஸ்நாக்ஸு. இப்போ என்னடா, நான் மட்டும் என் திங்ஸ் உனக்கு ஷேர் பண்ணுறான்ல, உனக்கு என்ன? அப்படி என்னத்தை ஷேர் பண்ண? அன்றைக்கி ஞாபகம் இல்லை, உனக்கு உடம்பு சரியில்லை, நான் கூட என் கோட் உனக்கு கொடுத்தனே, அதெல்லாம் என்னவா? எனக்கு உடம்பு சரியாமல் போனதுக்கு காரணமே நீ தானே. உன்னால தான் நான் கீழே படுத்தேன், கீழே படுத்ததுனால தான் எனக்கு ஃபீவர் ஆச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி இதான் லாஸ்ட் பேக்கெட், இதோட உனக்கு ஸ்நாக்ஸே கிடையாது. தாயம் ரொம்ப பண்ணுறடா நீ, அதை கூட அப்படின்ட்டு ஜேகே போயிட்டு அப்படியே தாயம் மேலே விழுறாரு. டேய் ஏஞ்சுக்கோ. மாட்டேன், அந்த பாக்கெட் எனக்கு கூட. மாட்டேனே அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட் பாக்கெட்டோட லாஸ்ட் வாய் தாயவங்க சாப்பிட்டுக்கிறாரு. இரு உங்கள் அம்மா கிட்டே சொல்கிறேன். சொல்ல, எனக்கு பிரச்சனை இல்லை. அப்படியே தாங்க பாட்டுக்கு ரூம் விட்டு வெளியே போயிடுறாரு. ஸோ அப்படி தான் டைம் அப்படியே பாஸ் ஆகுது. இப்போது ஜேகே வந்துட்டு அவர் கொடுத்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. டேய் அங்குகா, என்னடா என்ன வேணும் இப்போது? இல்லை கோமா இருக்கியா என்ன? ஆமாம் கோமா இருக்கேன். சரி கோச்சிக்கோ. டே போடா. சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. டே ப்ளீஸ்ரா, ப்ளீஸ் பண்ணுறியா? என்ன சொல்லித்தோல? உன் டிபார்ட்மெண்ட்டில் ஷெலினா இருக்கால? ஆமாம் இருக்கா. என்ன இப்போ அதுக்கு? இல்லை எனக்கு அவள் நம்பர் வேணும். என்ன எதுக்கு நம்பர்? அல்ல முடியாது. டே ப்ளீஸ்ரா, உன் ஃப்ரெண்ட் தானே. யார் சொன்னா அவன் என் ஃப்ரெண்டுன்னு? எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது. சரி ஏதோ இருக்கட்டும், நம்பர் மட்டும் வாங்கி கொடு. தாயம் நான் மாட்டேன். உனக்கு என்னன்னா நீ போய் கேளு, எதுக்கு ஏன் மூலியமாக கேட்குற? ஏன்டா நான் உன்னோட சொல்லு, நான் உன்னோட ரூம்மேட் தானே, ஹெல்ப் பண்ண மாட்டியா? மாட்டேன். யாருக்கு வேணா ஹெல்ப் பண்ணுவேன், ஆனால் உனக்கு பண்ண மாட்டேன். சரி போ, அதான் இன்ஸ்டா இருக்குல்ல, நான் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கிறேன். என்ன? ஆமாம் கொடுப்பேன், ரிக்வெஸ்ட் கொடுப்பேன். இப்போ என்ன அதுக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை, யாருக்கு வேணா கொடு, யாருக்கு வேணா ரிக்வெஸ்ட் கொடு, யார் கூட வேணா பேசு, எனக்கு என்ன பிரச்சனை? இப்போ நான் தொல்லை பண்ணாமல் தள்ளிப்போ அப்படின்ட்டு ஜேகே பாட்டுக்கு அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. டைம் அப்படியே பாஸ் ஆகுது. இப்போ ஈவினிங் டைம். ஸோ காலேஜ் எல்லாம் முடிஞ்சு ஜேகே வந்துட்டு அவரோட என்சிசி ட்ரைனிங்கில் இருக்கார். இந்த பக்கம் தாயாங்க வந்துட்டு பேஸ்கெட் பால்லாம் விளையாடிட்டு அப்படியே வராரு.
வந்து பார்த்தா ஜேகேக்கு வந்துட்டு என்சிசியில் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ ஜேகே வந்துட்டு அப்படியே டக் வாக் பண்ணிகிட்ருக்காரு. தயவங்கெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே அந்த என்சிசியோட லீடர்கிட்ட போய் பேசுகிறாரு. ஆக்சுவலாக அது பார்க் பூகம். டேய் ஆச்சு என்ன பண்ணா? அது ஒன்றும் இல்லைடா, எப்போவுமே லேட்டாக வரான், அதான் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன். சரி விட்டுரு அவனை. ஏன்டா? இல்லை என்னோடய ரூம்மேட் தான், எனக்கு தெரிஞ்ச பையன் தான், விட்டுரு அப்படின்றாரு. சுஜய்க்கு இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே முறைக்கிறாரு. நான் லேட்டாக வரதுக்கு காரணமே இவன் தான். இப்போ பாரு அப்படியே நல்லவன் மாதிரி பேசுவான். அப்படியே பார்க் பூக்கம் வந்து ஜேகே கூப்பிட்றாரு. தம்பிங்க வம்சுவா. எஸ் சீனியர். நீ கிளம்பலாம், உனக்கு பனிஷ்மெண்ட்லாம் இல்லை. ஓகே சீனியர் அப்படின்ட்டு ஜேகே பாட்டு கிளம்புறாரு. அப்போ தான் அவங்க ஜேகே கூடயே வராரு. ஸோ அப்படியே கையில் வந்துட்டு அந்த பேஸ்கெட் பால் வந்து சுற்றிக்கிட்டே வராரு. என்ன தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டியா? நான் ஏன் தேங்க்ஸ் சொல்லணும்? டேய் பனிஷ்மெண்ட்லேருந்து காப்பாற்றி விட்டுருக்கா, அதான் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப தேங்க்யூ. பார்த்து கழுத்து சொல்லிக்க போகுது. போடா. சரி ஈவினிங் லைப்ரரி போகலாமா? நான் வரல, நீ மட்டும் போ. அதான் செமஸ்டர் வருதுல்ல, படிக்க வேணாம். அதான் உன் ஃப்ரெண்ட் ஜெமின் இருக்கார்ல, அவரை கூட்டிகிட்டு போ. அதுக்கு என்ன கூப்பிட்ற? அவன் கூட இருந்தால் படிக்க முடியாது, உனக்கே தெரியும், அதான் உன்னை கூப்பிட்றேன். கூட வா. நான் வரல, எனக்கும் உன் கூட இருந்தால் படிக்க முடியாது, நீ என்னை தொலை பண்ணிகிட்டே இருப்ப. அதெல்லாம் பண்ண மாட்டேன், நம்ம 2 பேர் படிக்கலாம், என் கூட வா. சரி ஓகே நான் வரேன். ஸோ டைம் அப்படியே பாஸ் ஆகுது. இப்போ ஜேக்கும் தாயா அவங்க லைப்ரரியில் தான் இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஷெலினா வரா. தாயா நீ என்னடா பண்ணுற? ஷெல்னா நீ எப்போ வந்த? இப்போ தான் வந்தேன். சரி என்ன இன்ஸ்டாவில் ஆக்டிவாகவே இருக்க மாட்டேற? அது ஒன்றும் இல்லை, நான் டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஏண்டி? இல்லைடா தாயம், படிக்கணும் இல்லையா, அதனால தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் ஜேகேக்கா ஒரு மாதிரி கோமா வருது. தாயாங் போகலாமாடா? இரு பேசிக்கிட்டு இருக்காங்களா, பொறுமையாக இரு போகலாம். சரி பிஸியாக இருக்கியா? பிஸிலாம் இல்லை, சும்மா தான் இருக்கிறோம். சும்மாவா? அப்படியே ஜேகேக்கு ரொம்ப கோவம் வருது. ஸோ ஜேகே பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காரு. நீ எப்படி தான் போடா, நான் போகிறேன் அப்படின்ட்டு போகிறாரு. அப்போன்னு பார்த்து தாயங்க பின்னாடியே வராரு. டே என்ன எது கோச்சிக்கிற? பாரு தப்பாக எடுத்துப்பால. அவள் எப்படி எடுத்துக்கிட்டா எனக்கு என்ன வந்துச்சு, நான் கிளம்புறேன், நான் ரூம் போய் படிச்சுக்கிறேன். சரி வெயிட் பண்ண, நானும் வரேன் அப்படின்ட்டு புக் பாரோ பண்ணிவிட்டு நேராக ரூம் தான் போகிறாங்க. இப்போ ரூமில் தயாவும் ஜேகேவும் அப்படியே படிச்சுட்ருக்காங்க. தயாங்க இது எனக்கு புரிய மாட்டேங்குதுடா, ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறியா? சரி காமி. ஆமாம் என்னது இது? உங்ககிட்ட போய் கேட்ட பாரு, அது கூட நான் யூடியூப் போட்டு படிச்சுக்கிறேன். சரி கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ மேக்ஸ் தான். ஸோ தாயாவுக்கு மேக்ஸ் நல்லா வரும். என்னடா சொல்லி தருவால? தெரியும் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு தாயாங்க பாட்டுக்கு டீச் பண்ணிகிட்ருக்காரு. ஜேக்கப் அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா தாயாங்க கையில் வந்துட்டு அந்த பென் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே வாயில் வச்சுட்டு அவர் பாட்டு அந்த பெண்ணை பைட் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டின்ஸ் அப்படியே ரீட் பண்ணிகிட்ருக்காரு. ஜேகே அப்படியே அட்மையர் பண்ணிகிட்டே இருக்காரு. எப்படி இருக்கான் பாரு லூசு பையன் அப்படின்ட்டு அப்படியே தயவங்க பார்த்துட்ருக்காரு. அப்போன்னு பார்த்து அவங்க திரும்பி பார்க்குறாரு ஜேகேவை. அடா புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சு. அடுத்த பேஜும் சொல்லி தர முடியுமா? இது வேறையா? சரி வா அப்படின்னு தயவங்க பாட்டு டீச் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு இது போதுமே, நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாமா? சரி ஓகே குட் நைட். குட் நைட் அப்படின்ட்டு 2 பேருமே தூங்கிடுறாங்க. டேஸ் அப்படியே பாஸ் ஆகுது. ஒன் ஃபைன் டே தாங்க வந்துட்டு அப்படியே ரூமில் தான் இருக்காரு. பெட்டில் படுத்துட்டு ஃபோன் பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜேகே இப்படி குளிச்சுட்டு வெளியே வராரு. டவுல் மட்டும் தான் வேர் பண்ணியிருப்பார். ஸோ வந்து அப்படி தேடிட்டுருக்காரு. எங்கே போச்சு அது? காணுமே, எங்கே போச்சுன்னே தெரியலையே. இது தாங்க நோட்டீஸ் பண்ணிவிட்டு, என்னாச்சுரா, என்னத்தை தேடிக்கிட்டு இருக்க? அது வந்துட்டு என்னோடய ஜட்டியை காணும். ஜட்டியை காணுமா? சரி என்ன கலரு? பர்பிள் கலர், கால்வின் கிளைன் ஜட்டி. பார்த்தா சொல்கிறியா? சொல்கிறேன் அப்படின்ட்டு முழிக்கிறாரு. ஆக்சுவலாக தயவாங்க தான் வேர் பண்ணிகிட்ருக்காரு. அதை என்னடா என்ன உனக்கு தெரியுமா?
இல்லை இல்லை இங்கே தான் எங்கேயோ கிடந்துச்சு பார்த்தேன். டேய் என்ன உனக்கு தெரியுமா என்னடா பண்ணேன் என் சட்டியை? நான் எதுவும் பண்ணல. டேய் தாயாங் ஏதோ பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஸோ ஜேகே பாட்டுக்கு அப்படி தாங்கிட்டு போயிட்டு பேண்டை ரிமூவ் பண்ண. ஏய் என்னடா நீ தானே போட்டுட்ருக்க? ஆமாம் நான் தான் போட்டுட்ருக்கேன். இப்போ என்ன அது மட்டும் இல்லை கொஞ்சம் லூஸாக இருக்குது. நானே வந்துட்டு சும்மா டைட் பண்ணி போட்டுட்ருக்கேன். டேய் எத்தனோடி சொல்கிறது என்னோட ட்ரெஸ்ஸில் கை வைக்காதேன்னு. பார்த்தியா அன்றைக்கி என் கோட்டை நான் உனக்கு கொடுத்தேன் பார்த்தியா? இப்போ நீ போடா ஷேரிங் இஸ் கேரிங். ஐயாப்பாடே தெரியாமல் உன் கோட்டு வாங்கிட்டேன்டா. நான் திருப்பி கொடுத்துட்றேன். ஆனால் என் சட்டி நாடா என்ன சட்டி வேணுமா? இதான் கழட்டி தரேன் வாங்கிக்கோ. எனக்கு ஒன்று வேணாம். நீ என்ன வேணால் பண்ணிக்கோ. அதை இதோ பாரு ஜங்குக்கா, நீ நம்ம வெறும் சட்டியை மட்டும் தான் ஷேர் பண்ணுறோம். நாளைக்கே நம்ம ஃப்யூச்சரை ஷேர் பண்ணுற நிலமை வந்தால் என்ன பண்ணுவேன்? ஃப்யூச்சரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. போடா. சரி என்ன கிளாஸ் இருக்கா என்ன? ஆமாம் கிளாஸ் இருக்குது. எங்கள் டிபார்ட்மெண்ட் மட்டும் வர சொல்கிறாரு. உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஜாலி தெரியுமா? நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. ஆமாம் ஜாலியாக தான் இருக்கணும். சரி சீக்கிரம் போய்ட்டு வா. ஏன்? இல்லை ஒன்றும் இல்லை, சீக்கிரம் போய்ட்டு வா. சரி போ. ஆனால் நீ பண்ணதை மறக்க மாட்டேன்டா. சரி பார்த்துக்கிறேன். ஆனால் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் லூஸாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது ஒரு 2 சைஸ் கம்மியாக வாங்கு, அப்போ தான் எனக்கு செட் ஆகும். டே போடா அப்படின்ட்டு ஜேகே பாட்டுக்கு கிளம்புறாரு கிளாஸ்க்கு. ஸோ டைம் அப்படியே பாஸ் ஆகுது. ஸோ ஜேகேக்கு எனக்கு பிளேஸ்மெண்ட் கிளாஸ் வேறு இருக்குது. ஸோ அதனால லேட் ஆகுது. ஸோ தாயங் பாட்டுக்கு ஜேகே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இவன் எங்கே போனான்னு தெரியலையே. ஈவினிங் ஆகிடுச்சு, பிளேஸ்மெண்ட் கிளாஸும் முடிஞ்சிருவோம். நேற்றுக்கு வந்துருக்கணுமே. இந்த லவ் மயிர் வேறு எப்படியா இருந்தாலும் நீங்கள் சொல்லிடணும். இல்லை இன்னொரு நாள் பார்த்துப்போமா? இல்லை வேணாம் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி லவ்வாக சொல்கிறோம் அப்படின்னு தாங்க பாட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஜேகே வேணும் வரல. அப்போன்னு பார்த்துட்டு தாயாங்க ஃபோன் வருது ஜிம்மின் கிட்ட இருந்து. மச்சான் எங்கே இருக்க? ரூமில் தான்டா இருக்கேன். மச்சான் உடனே ரெஸ்ட் ரூம் வா அப்படின்றாரு. ஸோ தாங்க பாட்டுக்கு அப்படியே ரெஸ்ட் ரூம் தான் போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ஜேகே இருக்காரு. ஜேகே ஃபேஸ் ஃபுல்லாக காயமாக இருக்குது. ஜங்குகா என்னடா ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை, சண்டே ஆகிடுச்சா? ஏன் கை வச்சான்? ஒன்றும் இல்லை, அவங்க போயிட்டாங்க. சரி சொல்லு யார் அது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க போகலாம். ஓகேவா வா ஹாஸ்பிட்டல் போகலாம் வா. ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டல் போனால் கேஸ் ஆகிடும். கேஸ் ஆனால் எக்ஸாம் எழுத முடியாது. அப்புறம் பேரண்ட்ஸ் கூப்பிடுவாங்க. வேண்டாம், எதுக்கு பிரச்சனை, நம்ம ரூமுக்கே போகலாம் வாங்க அப்படின்ட்டு ஜேகே அவங்க நேராக ரூம் தான் வராங்க. சரி வந்து உட்காருவா. என்ன பண்ண போகிறீங்க? அதான் பிளட்டு ஊற்றுது, க்ளீன் பண்ண வேணாம் அப்படின்ட்டு அவர் போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொண்டு வந்து ஜேகேயோட நோஸ் லிப்ஸ்லலாம் பிளட் இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே ஆயின்மெண்ட் போட்டு விடுறாரு. ஒன்றும் இல்லை வலிக்குதா ரொம்ப? லைட்டாக தான் வலிக்குது. போதும் தாயாங் போதும்டா. சரி ஓகேவா? ஓகே. சரி என்னாச்சு, என்ன சண்டை, என்ன பண்ண? நான் எதுவும் பண்ணல, அவங்க தான் அடித்தாங்க. நீ எதுவும் பண்ணிருக்க மாட்டேன்னு தெரியும். இல்லை நான் ஒரு 2 பஞ்சு விட்டேன். ஓ பரவாயில்லையே. சரி எதனால சண்டை போட்ட? அதெல்லாம் எதுக்கு, ஒன்றும் இல்லை. சரிடா, எதுக்கு சீக்கிரம் வர சொன்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லை. சரி போய் ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு தாங்க பாட்டு கிளம்பிடுறாரு. ஸோ இப்படி தான் டேஸ் அப்படியே பாஸ் ஆகுது. ஸோ ஒன் ஃபைன் டே இப்போ ஜிம்முனும் தாயாங்கும் அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. மச்சான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா? அன்றைக்கி நம்ம ஜேகே அடி வாங்கினான்ல? ஆமாண்டா அடி வாங்கினான், ஃபேஸ் ஃபுல்லாக பிளட்டு. இப்போ என்ன அதுக்கு? மச்சான் அது உனக்காக தான் வாங்கியிருக்கான் அவன். ஆடா சொல்கிற? ஆமாம் மச்சான், அந்த நம்மளோட ஆப்போசிட் கேங் இருக்காங்களா பேஸ்கெட் பால் டீம், அவனுக்கு ஏதோ ஒன்று பற்றி தப்பாக பேசியிருக்கானுங்க. ஜேகே காதில் விழுந்திருக்கு. அவன் போய் என்னன்னு கேட்டிருக்கான். பதிலுக்கு அவனுக்கு அடிச்சிருக்கானுங்க. இவனும் 2 அடி விட்டுருக்கான். அப்படி சண்டையாயிடுச்சு.
மச்சான் நிஜமாலேவா? ஆமாம் மச்சான். சரிடா மச்சான், நான் போயிட்டு வரேன். எங்கடா போகிற? வந்துடுறேன் மச்சான். தான் இந்தா கொடை எடுத்துகிட்டு போ. சரி கூட அப்படின்ட்டு ஸோ கொடையை வாங்கிட்டு நேராக போகிறாரு ஜேகேவை பார்க்க தான். ஆக்சுவலாக மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஜேகேயோட டிபார்ட்மெண்ட் தான் போகிறாரு. அந்த பில்டிங் போய் பார்த்தா ஸோ ஜேகே பில்டிங் கீழே அப்படியே நின்றுட்டுருக்காரு. அங்கே ஃபுல்லாக மழை பெய்யறனால ஜேகே கையில் வந்துட்டு கொடையே இல்லை. ஜங்குவா வா போகலாம். நான் வரல, நீ போ. மழை பெய்யுது, வரப்போறியா இல்லையா பாரு. கிளாஸ் முடிஞ்ச எல்லாரும் போயிட்டுருக்காங்க, உனக்கு என்ன? நான் வரல, உன் கூடலாம் கொடைக்குள்ளெல்லாம் வரமாட்டேன். சரி இந்தா கொடையை பிடி, நீயாச்சும் நடந்து போ. என்ன ஒரே பாசமாக இருக்கு? பாசம்லாம் கிடையாது, மழை பெய்யுதுல உனக்கு வேற ரொம்ப நேரம் தண்ணியில் இருந்தால் உடம்பு சரியாக போயிடும். கொடையை பிடிச்சிட்டு ரூம் போ, நான் அப்புறம் வரேன். ஆஹா நான் போகல, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலாவா அப்படின்றாரு. ஸோ அப்படியே தயாங்க வந்துட்டு கொடையை பிடிக்கிறாரு. இப்போ 2 பேரும் அப்படியே ஒரே கொடைக்குள்ளே போயிட்டுருக்காங்க. டே அங்கேருந்து என் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த கொடையை தூக்கிட்டு என்னை பிக்கப் பண்ண வந்த? ஆமாம், உன்னை பிக்கப் பண்ண தான் வந்தேன். போய் சொல்லாதடா, பக்கத்தில் ஷெலினா இருந்தால அவளை கூட்டு போக தானே வந்தேன். ஜி அதெல்லாம் கிடையாது, உன்னை கூட்டு போக தான் வந்தேன். அப்படியா? நம்புகிற மாதிரியே இல்லையே. சரி நாம அதை போ, இந்தா கொடையை பிடி, நான் கிளம்புறேன். டே எங்கே போகிற? மழை வர ரொம்ப ஜோராக பெய்யுது, நீ வா சேர்ந்தே போகலாம். பொசுக்குன்னு கோச்சிக்காதரா. சரி ஒழுங்கா நில்லு, எதுக்கு இப்போ அப்படி நின்றுட்டுருக்க? இல்லை சாரல் அடிக்குதா அதான். சரி இப்போ நான் ஒன்று பண்ணுவேன், திட்டமாட்டேன்ல? என்ன பண்ண போகிற? திட்டக்கூடாது அப்படின்ட்டு ஜேகே பாட்டுக்கு அப்படியே கொடையிலேருந்து வெளியே போயிடுறாரு. ஒத்தா என்னடா பண்ணுற? உள்ள வாடா. மாட்டேன், நான் கொஞ்ச நேரம் மழையில் நனைகிறேன். என்னடா நயம், நீயும் வாய, ஜாலியாக இருக்கு. ஜாலியாக இருக்கும், நீ வா அப்படின்ட்டு ஜேகே கூப்பிட்டு திரும்பி கொடைக்குள்ளே எடுத்துக்கிறாரு. என்னடா மழை நல்லா இருக்கு இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ வா அப்படின்ட்டு ஸோ 2 பேரும் இப்போ ரூம் போகிறாங்க. ஸோ அப்படியே போயிட்டு ரூமை லாக் பண்ணிக்கிறாங்க. இந்தா டவலை பிடி, தலை தவிட்டு. என்ன ஒரே பாசமாக இருக்கு? பாசமும் கிடையாது பாசமும் கிடையாது, தலையை தவிட்டு. மாட்டேன். தவிட்டுடா. மாட்டேன், கிட்டவா அப்படின்ட்டு தாங்க பிடிச்சி ஜேகேயோட அந்த ஹேர்லாம் இருக்கும்ல, வெட்டாக இருக்கும் இல்லையா, அதை அப்படியே தவிட்டி விடுறாரு. தாயாங்க என்னடா? குளிருதா? ஆமாம் ரொம்ப குளிருது, சில்லுன்னு இருக்கா? சில்லுன்னு இருக்கா? சரி கிட்ட வா அப்படியே தயாங்க போயிட்டு ஜேகே ஹக் பண்ணிக்கிறாரு. என்னடா பண்ணுற? அல்ல இரு, ஹக் பண்ணிக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் சூடாக இருக்கும். போ ஆறிங்க அப்படியே 2 பேரும் பார்த்துக்குறாங்க. ஸோ ஹை கான்டாக்ட். ஜேக்காலும் முடியல, தயவங்க பார்க்கவே முடியல. என்னடா என்னால் இப்போ நான் டைரெக்டாக பார்க்க கூட முடியல, நான் போகிறேன். இல்லைண்ண என்ன இதுவா அப்படின்ட்டு ஸோ ஜேகேவை அப்படியே பெட்டில் புஷ் பண்ணி என்ன பண்ண போகிற? ஒன்றும் இல்லை, சும்மா தான். அப்படியே ஜேகே மேலே ஓவர் ஆகி ஸோ ஜேகேயோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஐயா சொல்லும், நம்ம யார்? நம்ம ரூம்மேட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸு. போடா. அப்போ உனக்கு என்ன தோணுதோ வச்சுக்கோ. அப்போல்லாம் வச்சுக்க முடியாது, நீ சொல்லு. நம்ம யார்? நம்ம எனிமீஸ், ஓகேவா? தயோங் ஐ ஹேட் யூடா. கல்ல சரி வா வா சொல்கிறேன். சொல்லு தயோங், நம்ம யார்? நம்ம 2 பேரும். சொல்லு, நம்ம 2 பேரும். சொல்லுடா. எனக்கு எதுவும் தோணல, அப்புறமா யோசிச்சு சொல்கிறேன். இப்போ வா. அப்படியே கிஸ் பண்ண போகிறாரு. அப்போ ஜேகே வந்துட்டு
இப்படி தான் நீ ஒரு டைமும் பண்ணுற. என்ன எதுக்கு அழுகுற இப்போ? போடா. நான் என்னோடய ஃபர்ஸ்ட் கிஸை வேஸ்ட் பண்ண மாட்டேன். இது என்னோட லைஃப் பார்ட்னர். எனக்கு சொந்தமானவருக்கு தான் ஃபர்ஸ்ட் கிஸ். நீ தள்ளு. அப்போ நீ எனக்கு கொடுக்க மாட்டேன். ஐ ஹேட் யூ அப்படின்ட்டு ஜேகே பாட்டுக்கு ஏஞ்சி அப்படி போய்ட்றாரு. தயாங் வந்து இதெல்லாம் பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி தான் டேஸ் அப்படியே பாஸ் ஆகுது. இப்படி தான் 2 பேரும் மாற்றி அப்படியே டீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. 2 பேருக்கும் லவ் இருக்கும், ஆனால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஒன் ஃபைன் டே இப்போ தயாங் பாட்டுக்கு சும்மா ரூமில் தான் உட்காந்துருக்காரு. தயாங் என்னோடய ஸ்பெக்ஸ் பார்த்தியா? ஸ்பெக்ஸா? நான் பார்க்கலையே. நீ தான் ஒழிச்சு வச்சிருக்கேன்னு தெரியும். எங்கே வச்சிருக்க சொல்லு. ஏண்டா உங்கள் ஒரு வேலை இல்லை, எது காணாம போனால் என்கிட்ட வந்துடுற. அதெல்லாம் எனக்கு தெரியாது, போய் தேடு அப்படின்ட்டு தான் பாட்டு தான் கேட்டுட்ருக்காரு. எனக்கு கண்ணு வர தெரியல, எல்லாமே பிளராக இருக்குது. அதுக்கு தயம் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, நீ தேடிவோ அப்படின்ட்டு. ஸோ ஜேகே பாட்டுக்கு அப்படி ரூம் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காரு. ஸோ ஸ்பெக்ஸ் வந்துட்டு அந்த ஒரு டேபிள் மேலே இருக்கும். ஜங்குகா இல்லை ஒன்றும் இல்லை. என்னடா கிடச்சிச்சா? இல்லை தேடு கிடைக்கல அப்படின்ட்டு. ஸோ தாங்க வந்துட்டு தெரிஞ்சிருச்சு அந்த ஸ்பெக்ஸ் அங்கே தான் இருக்குன்னு. ஆனால் ஜேகே கிட்ட சொல்லலை. ஜங்குகா எங்கள் நிமிஷம் வா. எங்கடா இருக்க? பிளராக இருக்குடா. இங்கே தான் வா அப்படின்றாரு. ஸோ ஜேகே பாட்டுக்கு அப்படி தாங்கிட்ட போகிறாரு. என்னடா பண்ணுற? கை விடுறா. சரி அன்னைக்கு தான் கேஸு பாதிலே வெட்டிய, இன்னைக்கு கண்டினியூ பண்ணலாமா? கை விட. நான் தான் சொன்னேன்ல, அது என் ஃப்யூச்சர் பார்ட்னருக்கு தான், உனக்கெலாம் கொடுக்க முடியாது. ஓ அப்படியா, சரி. நீ தேடிட்டு இருந்தால ஸ்பெக்ஸு, அது அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே இருக்குது, எடுத்து. அப்போ உனக்கு தெரிஞ்சுட்டே தான் நான் சும்மா இருந்தேன். நானே இப்போ தான் பார்த்தேன். நான் ஒன்றும் ஒழிச்சலாம் வைக்கல, அங்கே தான் இருக்குது, இப்போ எடுத்து போட்டுக்கோ. சரி ஓகே அப்படின்ட்டு ஜேகே பாட்டுக்கு போயிட்டு அந்த ஸ்பெக்ஸை வேர் பண்ணிக்கிறாரு. கண்ணு நல்லா தெரியுது. ஆமாண்டா, இப்போ நீ என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? அப்போ நீ எதுவுமே சொல்லலையா? இல்லை நான் எதுவும் சொல்லலை. சரி அப்படின்ட்டு ஜேகே பாட்டுக்கு போயிட்டு ரூமோட டோரில் அப்படி லாக் பண்ணிக்கிறாரு. என்ன எதுக்கு லாக் பண்ணுற இப்போ? கிசு கேட்டால? கிசு கேட்டதானே? இல்லை நான் அதுவும் கேட்கல. நடிக்காத, கிசு கேட்டேன்னு தெரியும் அப்படின்ட்டு ஜேகே பாட்டுக்கு அப்படி தாங்கிட்ட போகிறாரு. என்னடா என்ன பண்ண போகிற? எதுவுமே தெரியுமா கேட்காதரா லூசு பயலே அப்படின்ட்டு ஜேகே பாட்டுக்கு அப்படி தாங்கல ஓவர் ஆயிட்டு. சரி இப்போ சொல்லு, நம்ம 2 பேரும் யார்? அதான் சொன்னேன்னு ரூம்மேட்ஸ். அப்போ வேறு எதுவும் கிடையாது? சொல்லு தயாங், வேறு எதுவும் கிடையாதா? இப்போ எதுக்கு அப்படி பார்க்குற? அதெல்லாம் வேறு எதுவும் கிடையாது. ஓகே பாய். எங்கே போகிற? நான் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டே, இதுக்கப்புறம் எனக்கு என்ன இங்கே வேலை? அத்தா என்ன மூடாக்கி விட்ட? அங்கே போகிற? வந்து ஒழுங்கா கிஸ் கொடுத்துருப்போ. நான் எப்படிங்க கொடுக்க முடியும்? நீங்கள் தான் ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கிஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தாயங்க அப்படியே ஜேகேவை இழுத்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. தாயம் விட்றா. இப்போ சொல்கிறேன், அவனை லவ் பண்ணுறேன். என்ன சொல்கிற? நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். ஆனால் நமக்குள்ள செட் ஆகாதுடா. என்னடா விளையாட்டு மேரா காமிக்கிற அலுமு. டே என்ன ஏன் கோவப்படுற? நானும் லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ டூ தாயாங். சரி வா, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜேகே அப்படியே ஃப்ளிப் பண்ணி இப்போ தாங்க மேலே ஏறி உட்காந்து. அப்படி பார்க்காத, எனக்கு சிரிப்பு தான் வருது. அது சிரிப்பு வருதா? ஆமாம், இப்படி உன் ஃபேஸை க்ளோஸ்அப்பில் பார்க்க எனக்கு சிரிப்பு தான் வருது.
இப்போ தயாங் அப்படியே ஜேகேவை பிடிச்சி எடுத்து அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. டே தயாங் வலிக்குது. யார் லிப் piercingலாம் போட்டு வர சொன்னா? அதை கழட்டிக்க மாட்டேன், எனக்கு வர இங்கே குத்துது. சாரி மறந்துட்டேன், இரு கழட்டி வச்சிடுறேன் அப்படின்ட்டு ஜேகேவோட லிப் piercingங்க அப்படியே கழட்டி வச்சிடுறாரு. இப்போ ஓகேவா? ஓகே ஓகே. சரி உனக்கு கேட்கணும்னு நினச்சேன். கேளு. அன்றைக்கி பசங்க கூட சண்டை போட்டல, அது எனக்காகவா பண்ண? யார் சொன்னா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. டே போயா சொல்கிற? ஆமாம் சண்டை போட்டேன், உனக்காக தான். ஏன் எதுக்கு சண்டை போட்ட? ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன். உன்னை பற்றி யார் தப்பு பேசினாலும் எனக்கு கோவம் வரும். அப்படியா? அப்போ வா. தயாங் இப்போ எதுக்கு விட்டு விட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்க? இதாண்டா என் டைப் ஆஃப் லவ். என்னது இது? சரி நீ சொல்லு. ஐ லவ் யூ. ஃபீலாக சொல்லு. ஃபீலாக சொல்லணுன்னா உன்னை போட்டே தான் சொல்லணும். டே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஜஸ்ட்டு கிஸ் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. அதெல்லாம் மேரேஜ்க்கு அப்புறம் தான். சரி ஓகே கேடவா. அப்போது நம்ம 2 பேரும் லவ்வர்ஸா? அப்படியே வச்சுக்கோ. என்ன வச்சுக்கோ, அதெல்லாம் கிடையாது, நம்ம லவ்வர்ஸ். சரி லவ்வர்ஸ். தயாங் இதுவும் ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக ஜாலியாக தான் இருக்குது. சரி சரி. ஓ தயாங் சரிடா. தயாங் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. சரிங்கடா, அதான் 1 ஷாட் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு தெரில, எனக்கு வந்துட்டு சிரிப்பு தான் வருது. சும்மா மண்டைக்குள்ளே அந்த ஸ்டோரி வந்துச்சு, அதான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஐ திங்க் ஸோ இந்த ஸ்டோரி கொஞ்சம் ஃப்ளாப்புன்னு தான் நினைக்கிறேன். பட் பரவாயில்லடா, உங்கள் ரிவ்யூ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஓகேடா, நெக்ஸ்ட்டு 1 ஷாட்டாக எஃப்எஃப்னு தெரில, அப்போ வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய், see you.